நடிகை நயன்தாரா பற்றி தற்போது இணையத்தில் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு அந்த நடிகை கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் நிறுவனத்திலே 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரம் தமிழக அரசியல் மற்றும் திரையுலகை உலுக்கி இருக்கின்றது. இந்த ஊழல் பணத்தை வெள்ளையாக்க சினிமா துறை பயன்படுத்தப்பட்டதாகவும் இதில் தயாரிப்பாளர் அகாஷ் பாஸ்கரன் மற்றும் நிழல் முதலமைச்சர் என அழைக்கப்படுகின்ற ரத்தீஸ் ஆகியோர் முக்கிய புள்ளிகளாக இருந்ததாகவும் அமலாக்கல் துறை அதாவது இடி கண்டறிந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவர்கள் தற்போது தலைமறைவாக இருக்கும் நிலையிலே நடிகை நயன்தாரா மற்றும் அவரது கணவர் விக்னேஷ் சிவன் ஆகியோருக்கு இவர்களுடன் நெருக்கமாக தொடர்பு ஒன்று இருந்ததாக பிரபல யூடியூபர் ஒருவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அவருடைய கூற்றுப்படி பார்க்கின்ற போது நயன்தாராவும் ரத்தீஸும் கருப்பு பயணத்தை வெள்ளையாக்குவது குறித்த உரையாடல்களை நடத்தியதாகவும் இதற்கு ஆதாரமாக அவர்கள் அனைவரும் ஒன்றாக எடுத்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளதாகவும் மாரிதாஸ் கூறியிருக்கின்றார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் பதற்ற நேரத்திலே இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக எந்த நடிகரும் கருத்து தெரிவிக்க கூடாது என ரத்தீஸ் நயன்தாராவுக்கு கட்டளை இட்டதாகவும் இதனை நயன்தாரா மற்ற நடிகர்களுக்கு பரப்பிய கன்றாவியான விஷயம் நடைபெற்றதாகவும் யூடியூபர் மாரிதாஸ் குற்றம் சாட்டி இருக்கின்றாராம். இதை தேச துரோகமாக கருதி நயன்தாராவை இடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என அவர் கோரியிருக்கின்றாராம். மேலும் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சுற்றுலா என்கின்ற பெயரில் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றாராம் மாரிதாஸ். இருப்பினும் மாரிதாசனுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே இவை யூகங்களாக மட்டுமே கருதப்படும். இடியினுடைய விசாரணையிலே ஆகாஷ் பாஸ்கரனின் டவுன் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் தமிழ் சினிமாவின் பிரபலமான சில நடிகர்களுக்கு ரொக்கமாக சம்பளம் வழங்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்றும் குறிப்பாக சிவகார்த்திகேயனுக்கு பராசக்தி படத்திற்காக 70 கோடி ரூபாய் மற்றும் ECRலே பிரமாண்டமான ஒரு வீடு கட்டப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் சினிமா துறை கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றதாக இடி குற்றம் சாட்டி இருக்கின்றதாம். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக இடி விசாரணை நடத்துவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் தனிநபர்கள் மீதான விசாரணைகளை தொடர்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இது நயன்தாரா உள்ளிட்ட பிரபலங்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இந்த விவகாரமானது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் சினிமா அரசியல் ஊழல் இடையிலான உறவு குறித்த விவாதங்களையும் தூண்டி இருக்கின்றது என்று சினி NXT இணையதளமும் தெரிவித்திருக்கின்றது.